வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கம்பங் பாரு மேம்பாடுகளில் மலாய்க்காரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஸ்லாங்கூர் சுல்தான் வலியுறுத்தல். கம்பங் பாரு பகுதியின் மேம்பாட்டு திட்டங்களில் ஈடுபட்டுள்ள பங்குதாரர்கள் மலாய்க்காரர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா தெரிவித்துள்ளார். கம்பங் சுங்கை பாருவின் பாரம்பரியமும் மலாய் குடியிருப்பு பகுதியான அதன் வரலாற்று பதிவுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 1900ஆம் ஆண்டு முதல் கம்பங் பாரு மலாய் மக்களின் எழுச்சியின் அடையாளமாக இருந்து வருகின்றது என்றும் இந்த விவகாரத்தில் பரிசீலிக்கப்படும் எந்த ஒரு முடிவிலும் கம்பங் பாருவின் அசல் வரலாறும் பாரம்பரியமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஸ்லாங்கூர் அரசு அலுவலகத்தின் முகநூல் பக்கத்தில் இன்று சுல்தான் ஷரஃபுடின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்விவகாரத்தை கவனமாகவும் விவேகமாகவும் கையாளும்படி அவர் அரசாங்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். சீட் பெல்ட் அணியாத வாகனமூட்டிகள் சோதனைகளின் போது அதிகாரிகளிடம் ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளையே சொல்லி வருவதாக ஜேபிஜே தெரிவித்துள்ளது. அவசரமாக செல்லும் நேரத்தில் சீட் பெல்ட் அணிய மறந்துவிட்டதாகவும் ஒரு சிலரோ பழக்கம் இல்லை என்றும் அதிகாரிகளிடம் காரணமாக சொல்வதாகவும் ஜேபிஜே குறிப்பிட்டுள்ளது. இன்று வியாழக்கிழமை சுங்கேபசி டோல் பிளாசா அருகே கோலாலம்பூர் ஜேபிஜே அதிகாரிகள் மேற்கொண்ட ஓப்ஸ் ஹாஸ் கம்போர் கின்றா அன்படகங்கன் நடவடிக்கையின் போது சீட் பெல்ட் அணியாத 4 வாகனமோட்டிகளுக்கு சம்மன் வழங்கப்பட்டதாக கோலாலம்பூர் ஜேபிஜே இயக்குனர் ஹமிதி அடம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இன்று 203 வர்த்தக வாகனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 132 வாகனங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டவர்களை செட்டிங் முகப்பிடங்களின் வழியாக நாட்டிற்குள் நுழைய அனுமதித்த குற்றத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள குடிநுழைவு அதிகாரிகளின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் சொத்து கணக்குகளை எஸ்பிஆர்எம் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து எஸ்பிஆர்எம் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய அனைவரையும் விசாரணை செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இவ்வழக்கில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகளை தவிர பண மோசடி, பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி, சட்டவிரோத நடவடிக்கைகள் ஆகியவற்றிற்கு எதிரான சட்டங்களின் அடிப்படையிலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடிநுழைவு முகப்பிடங்களில் செட்டிங் அமைத்து அங்கு சட்டவிரோதமாக வெளிநாட்டவர்களை அனுமதிப்பதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 1800 முதல் 2500 ரிங்கிட் வரையில் லஞ்சமாக பெற்று வந்தது அண்மையில் வெளிச்சத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக பலாபேஸ் பயிற்சி மாணவர் ஷம்சுல் ஹாரிஸ் ஷம்சுடின் மரணம் குறித்து தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் நோர்டின் கருத்து தெரிவிக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை இன்று வியாழக்கிழமை ஷம்சுலின் தாயார் உம்மு ஹைமன் பி டவுலத்குன் பெற்றுள்ளதாக அவரது வழக்கறிஞர் டத்தோ நரன் சிங் தெரிவித்துள்ளார். தனது மகன் ஷம்சுல் தாக்கப்பட்டிருக்கலாம் என அவர் சந்தேகப்படும் நிலையில் அமைச்சர் காலித் ஷம்சுல் உடலில் காயங்கள் இல்லை என்று அறிக்கை விட்டதற்கு எதிராக உம்மு இந்த உத்தரவை கோரினார். நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த உத்தரவின்படி வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை காலிட்டும் தற்காப்பு அமைச்சும் இது தொடர்பாக எந்தவொரு அறிக்கையையும் வெளியிட இயலாது என்று நரன் சிங் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மலேசியரான பி பன்னீர்செல்வம் விவகாரத்தில் தலையிட்டு சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துமாறு PKR கட்சியைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளனர். பன்னீர்செல்வத்தை வேலைக்கு அமர்த்தி கடத்தல் வேலைகளில் ஈடுபட வைத்த மலேசிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல் பற்றி கடந்த மார்ச் மாதம் பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் செய்துள்ளனர் என்று PKR MPக்கள் கூறியுள்ளனர். பன்னீர்செல்வத்தை சிக்க வைத்த அந்த கடத்தல் கும்பல் குறித்து காவல்துறை விரைவில் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளையில் பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனையை நிறுத்தக் கோரி சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுமாறும் உள்துறை அமைச்சரை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலாக்காவில் நேற்று நள்ளிரவு புரோட்டோன் எக்ஸோரா வகை கார் ஒன்றில் 57 வயது தாயும் அவரது 25 வயது மகளும் இறந்த நிலையில் காணப்பட்டனர். அவர்கள் இருவரும் காரினுள் பரவிய கார்பன் மோனாக்சைடு விஷத்தால் இறந்திருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றது. காரினுள் ஜவானா அபு ஹுசைனும் அவரது மகள் நூர் ஷஃபிகா ஒஸ்மானும் சுய நினைவின்றி காணப்பட்ட நிலையில்
பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மலாக்கா காவல்துறை தலைவர் ஜுல்ஹைரி முக்தார் தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மேம்படுத்துவது புத்ராஜயாவிற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பேரிடர் மேலாண்மை மற்றும் மீட்பு நடைமுறைகளில் மேம்பாடுகளை கொண்டுவர இந்நடவடிக்கைகள் காரணமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று வியாழக்கிழமை சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜஹீத் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைவில் மேம்பாடுகள் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 2வது பெரிய மாநிலமான சபாவில் நிரந்தர நிவாரண மையங்கள் கட்டப்படும் என்றும் பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவரான ஜஹீத் உறுதி அளித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.